விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் விளையாட்டு வரத்தினோட உங்களை நாங்கள் சந்திக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஐபிஎல் வந்தாலே பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் குறைவில்லாமல் இருக்கும். இம்முறை நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஹர்பஜன் சிங், குமார் சங்கக்கார மற்றும் முனாப் பட்டேல் சம்பந்தப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய உருவெடுத்திருக்கிறது. என்ன நேற்று காலையில் விடியல் தரும் விளையாட்டு வரத்தில் இது பற்றி எதுவுமே சொல்லல என்று சொல்லி உங்களுக்கு கேள்விகள் வந்திருந்தன. அதை பற்றி முழுமையாக ஆராய்ந்த பிறகு சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். காரணம், நான் அதை பார்க்கவில்லை. பார்த்த வரைக்கும் தகவல்களை பற்றி நேற்று நான் சொல்லியிருந்தேன் சங்கக்காரவின் ஆட்டம் இழப்பு பற்றி. ஆனால் முழுமையான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கவில்லை. இப்பொழுது முழுமையான விடயங்கள் விசாரணைகளுக்கு பிறகு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கெல்லாம் முதல் ஆஸ்திரேலிய மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியை பார்க்கலாம். ஐபிஎல் பருவகாலம் நடந்து கொண்டிருப்பதால் டெஸ்ட் போட்டியை நிறைய பேர் மறந்திருப்பீங்க. அது விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கு. கென்சிங்டன் ஓவல் மைதானம் பிரிட்ஜ் டவுனில் ஒரு டெஸ்ட் போட்டி. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம். ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு அணித்தலைவர் பின்னோக்கி நிறைய விஷயங்களை சிந்தித்து முடிவெடுப்பதால் தான் ஒரு போட்டியில் வெற்றியை கொள்ள முடியும், அதுபோல ஆதிக்கத்தை செலுத்த முடியும், ஆளுமையாக நடந்து கொள்ள முடியும் என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபித்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணி. குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் மைக்கேல் கிளார்க். அவர் நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவுகளை விட 43 ஓட்டங்கள் குறைவாக ஆஸ்திரேலியா பெற்றிருந்த போது இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டார். அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த போட்டியில் இப்பொழுது வெல்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. நீங்க குறிப்பிடலாம். நேற்றைய தினம் 4வது நாள். இந்த ஒரே ஒரு நாள் எஞ்சியிருக்கும் வேளையில் இரண்டு அணிகளும் 400 ஓட்டங்களுக்கு மேல் ஓட்டங்களை பெற்றிருக்கிற நிலையில் போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி நகர்கின்றது என்று எல்லா விமர்சகர்கள் தொடக்கம் சாதாரண ரசிகர்கள் வரையான நாம் வரை யோசித்திருப்போம். ஆனால் நடந்தது வித்தியாசம். மேற்கிந்திய தீவில் 449 ஓட்டங்களை எடுத்தது 9 விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸை இடைநிறுத்தியது. ஆஸ்திரேலிய அணி ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகள் பறிபோய் தடுமாறிக் கொண்டது. குறிப்பாக 8 விக்கெட்டுகளை 285 ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறிக் கொண்ட நிலையில் சேர்ந்தார்கள் ரயான் ஹாரிஸ், பென் ஹில்ஃபர்னோஸ். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 44 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதில் ஹில்ஃபர்னோஸ் 29 பந்துகளில் 24 ஓட்டங்களை எடுத்தார். வேகமாக அதிரடியாக அடியிருந்தார். அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்து கொண்டார்கள் இறுதி துடுப்பாட்ட இணைப்பாட்ட வீரர்களான ரயான் ஹாரிஸும் நேத்தன் லயோனும். ரயான் ஹாரிஸ் ஆட்டம் இழக்காமல் 68 ஓட்டங்கள், நேத்தன் லயன் ஆட்டம் இழக்காமல் 40 ஓட்டங்கள். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 26 ஓவர்களில் 77 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். மிக நிதானமாகவும் அதே வேளையில் ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டு இவர்கள் தங்களது இணைப்பாட்டத்தை புரிந்து ஆஸ்திரேலிய அணியின் ஓட்ட எண்ணிக்கையை 400 தாண்டி செய்தார்கள். 406 ஓட்டங்கள் ஆஸ்திரேலியா 9 விக்கெட்டுகளை இழந்து. இவர்கள் இரண்டு பேரை தவிர மைக்கேல் கிளார்க் 73 ஓட்டங்கள், மைக்கேல் ஆசி 48 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். பந்து வீச்சில் கேமரன் ரோச் 72 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். என்னடா இது, இன்னிங்ஸை இடைநிறுத்தி விட்டார், 43 ஓட்டங்கள் குறைவாக யோசித்துக் கொண்டது போது சடவென்று மேற்கிந்திய தீவுகளின் விக்கெட்டுகளை சரித்து இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் ரொம்ப சிக்கலான நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகளின் இரண்டாம் இன்னிங்ஸில் பரத் 2 ஓட்டங்கள், பிராத்வைட் 0, எட்வர்ட்ஸ் 1 என்று சொல்லி அவர்களது இளம் துடுப்பாட வீரர்கள் 3 பேரும் ஆட்டம் இழந்தார்கள். அது தவிர டெரம் பிராவோவும் ஆட்டம் இழந்தார் 32 ஓட்டங்களோடு. நம்பிக்கையான முதலாம் இன்னிங்ஸில் சதம் பெற்றுக் கொண்ட ஷிப்னரைன் சந்தப்போனும் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருக்கின்றனர். இப்பொழுது ஆடுகளத்தில் நாசிங் டியோனரேன் மற்றும் கால்டன் போ ஆகிய நம்பிக்கை தரக்கூடிய 2 இறுதி துடுப்பாட வீரர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் அணித்தலைவர் டரன் சமி, இவரும் தேவையான பொது ஓட்டங்களை பெறக்கூடியவர், இவரும் இருக்கின்றார். 71 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது மேற்கிந்திய தீவில். பென் ஹில்ஃபர்னோஸின் பந்து வீச்சு 10 ஓவர்கள், 4 ஓட்டமற்ற ஓவர்கள், 17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. 114 ஓட்டங்கள் மாத்திரமே மேற்கிந்திய தீவில் இப்பொழுது முன்னிலை வகிக்கிறது. 5 விக்கெட்டுகள் மாத்திரமே கையில் இருக்கின்றன. எனவே பார்க்கலாம், இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக மாறுமா, இல்லாவிட்டால் மேற்கிந்திய தீவில் ஆஸ்திரேலியா செய்தது போல ஏதாவது வித்தியாசமாக செய்யுமா என்று சொல்லி பார்க்கலாம். கிளார்க்கின் முடிவு பல பேராலும் இப்பொழுது பாராட்டப்படக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் ஐபிஎல்லில் அணி தலைவர்கள் விட்ட தவறுகள் தங்கள் அணிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. முதலாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூரில் இடம்பெற்றது. பெங்களூர் பற்றிய புதிய ஐபிஎல் சர்ச்சை ஒன்று கிளம்பி இருக்கிறது. அதை கொஞ்சம் பிறகு பார்க்கலாம். நேற்றைய தினம் முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 165 ஓட்டங்களை எடுத்தது 20 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்தது. அவர்களது முதல் 3 வீரர்களும் எடுத்துக் கொடுத்த ஓட்டங்கள் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை அவர்களுக்கு வழங்கியிருந்தன. கௌதம் கம்பீர் 39 பந்துகளில் 64 ஓட்டங்களை எடுத்தார், 9 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. ஜாக் ஸ்காலிஸ் 22 ஓட்டங்களை எடுத்தார். பிஸ்லா 46 ஓட்டங்களை எடுத்தார். நேற்றைய தினம் பிரண்டன் மெக்கலமை அணியை விட்டு வெட்டியை அனுப்பி மன்விந்தர் பிஸ்லாவை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர் சிறப்பாக தன்னை அணிக்குள் அழைத்ததுக்கு 29 பந்துகளில் 46 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து காட்டியிருந்தார். அதுபோல ஷகிப் அல் ஹசன் மற்றும் ராயன் டாஸ்காட் ஆகியோருக்கும் நேற்றைய தினம் வாய்ப்பு கிடைத்தது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் கொல்கத்தா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் நட்சத்திர பந்துவீச்சாளர்கள் ஜாகிர் கான் 2 விக்கெட்டுகள், முரளிதரன் 2 விக்கெட்டுகள், அதுபோல வினய்குமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். ஆனால் சரமாரியாக அடிவாங்கி இருந்தார்கள் இந்த பந்துவீச்சாளர்கள் என்பது கவனிக்கக்கூடியது. பதினெடுத்து ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு இலக்கு வழங்கப்பட்டது 166. ஆனால் அவர்களால் 123 ஓட்டங்களை பெற முடிந்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து அவர்களது முக்கியமான துடுப்பாட வீரர்கள் எல்லோரும் கைவிட்டார்கள். வினய்குமார் 25 ஓட்டங்களையும் வெட்டோரி 20 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். நம்ம முரளி துடுப்படுத்த அளவில் பந்து வீச்சில் இவ்வளவு பெரிய சரிவை ஏற்படுத்துவதற்கான காரணம் நேற்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இந்த பருவகாலத்தில் முதல் தடவையாக அணிக்குள் அழைக்கப்பட்ட லட்சுமிபதி பாலாஜி 4 ஓவர்கள், 1 ஓட்டமற்ற ஓவர், 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். ஜாக் ஸ்காலிஸ் 2 ஓவர்கள், 7 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். அதுபோல ஷகிப் அல் ஹசன் தன்னை அணிக்குள் அழைத்ததுக்கு பந்து வீச்சில் பதில் சொல்லியிருந்தார்.
வீசியிருந்தார். 3 ஓவர்களில் 21 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பாலாஜி தெரிவு செய்யப்பட்டார். இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இந்த பருவ காலத்தில் பெறப்பட்ட முதலாவது வெற்றி. இரண்டாவது போட்டி இடம்பெற்றது நேற்றைய தினம் ஃபெரோஷா கோட்லா மைதானம். டெல்லி அணியில் டெல்லிக்கு தங்களது மைதானத்தில் முதலாவது போட்டி இந்த முறை. அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஓட துரத்தி அடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். காரணம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போது நடப்பு சாம்பியன். அவர்கள் முதலை தொடுப்படுத்தாடி 110 ஓட்டங்களை பெற முடிந்தது. 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து மிக தடமாறி இருந்தார்கள். பிராவோ 22 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் டெல்லி சார்பாக மோனி மோக்கலின் பந்துவீச்சை பாருங்கள். 4 ஓவர்களில் 19 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை தவிர வேண்டே மோவின் பந்துவீச்சு 4 ஓவர்களில் 15 ஓட்டங்களை கொடுத்து அவர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நதீம் என்ற ஒரு இடதுகை சுழல் பந்துவீச்சாளர் 3 ஓவர்களில் வெறுமனை 9 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். தோனி, ரெய்னா, ஜடேஜா, பத்ரநாத், முரளி விஜய், ஃபேப் டு பிளேசிஸ் மற்றும் பிராவோ, அல்பி மோக்கல் ஆகியோர் அடங்கிய இந்த அணி துடுப்படுத்தாடுவதில் மிகப்பெரிய சிரமத்தை எதிர்கொண்டது. பதினொரு டெல்லி டேர்டெவில்ஸ் அணியின் பலமான துடுப்பாட்ட வரிசை 13 ஓவரில் 2 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை இழந்து தங்களது வெற்றி இலக்கை அடைந்தது. இதில் செவாக் 33 ஓட்டங்கள் எடுத்தார். 21 பந்துகளில் கெவின் பீட்டர்சன் ஆட்டம் இழக்காமல் 43 ஓட்டங்கள். 26 பந்துகளில் மஹேல ஜாவர்தன் ஆட்டம் இழக்காமல் 20 ஓட்டங்கள். 21 பந்துகளில் மஹேலவும் பீட்டர்சனும் நேற்றைய தினம் விளையாடிய முதல் போட்டி இது என்பது முக்கியமானது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மோனி மோக்கல் தெரிவானார். இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது முக்கியமான போட்டி கொண்டு. இது மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுகின்ற போட்டியாக மும்பையில் இடம்பெறுகின்ற போட்டி. நாளைய தினம் சூப்பர் கிங்ஸ் அணி சந்திக்க போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இதுபோல கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பூனே வாரியர்ஸ் அணியை சந்திக்க போகிறது. புள்ளிகளின் நிலவரங்களை இப்பொழுது பார்த்தோம் சொன்னால், பூனே வாரியர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகியன 2 போட்டிகளில் விளையாடி 2மே வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை எடுத்திருக்கின்றன. டெல்லி டேர்டெவில்ஸ் 3ஆம் இடம், மும்பை இந்தியன்ஸ் 4ஆம் இடம் வந்து வரிசையில் அடிக்கின்றது. இன்னும் டெக்கான் சார்ஜர்ஸும் கிங்ஸ் 11 பஞ்சாபும் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. தலா 2 போட்டிகளை விளையாடி. என்ன சிக்கல் என்று சொன்னால், இப்பொழுது முனாஃப் பட்டேல் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தண்டப்படம் வரவிடப்பட்டிருக்கிறது. இதுபோல ஹர்பஜன் சிங் மற்றும் டேல் ஸ்டெயின் ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குமார் சங்கக்காரவின் ஆட்டம் இழப்பு பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது, பொதுவாக குமார் சங்கக்கார ஆட்டம் இழப்பதால் வெளியேறிவிடக்கூடிய ஒருவர். நடுவர்கள் ஆட்டம் இழப்பில்லை. 3வது நடுவர் ஒரு விசாரித்துக் கொண்டது போது ஹர்பஜன் சிங் கடுமையாக வாதிட்டிருந்தார். இது தவிர முனாஃப் பட்டேல் 25% அவரது ஊதிய பணத்தில் அறவிடப்பட்டிருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. இது தவிர டேல் ஸ்டெயினுக்கும் ஹர்பஜன் சிங்குக்கும் உத்தியோகபூர்வ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அடிப்படையில் முனாஃப் பட்டேல் மற்றும் இதர 3 பேரும் தங்களது குற்றங்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள் என்பது இங்கே முக்கியமானது. இது குறிப்பாக டி சுமனை ஆட்டம் இழக்க செய்த பிறகு டேல் ஸ்டெயின் காட்டிய கை சமிச்சை தான் அவருக்கான இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இப்பொழுது மிக முக்கியமாக முனாஃப் பட்டேலை பொறுத்தவரையில் பந்தை அவர் ஊங்கி எறிந்தது, நடுவர்களோடு வாக்குவாதிட்டது, அதுபோல நடுவர்களின் தீர்ப்பை மதிக்காத ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது விதிக்கப்பட்டிருப்பதோடு, இப்பொழுது மிக குறிப்பாக ஹர்பஜன் சிங்கை பொறுத்தவரையில் அவர் நடுவர் ஜோனதான் க்ளோட்டோடு வந்து நேரடியாக மோதியதும் இல்லாவிட்டால் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும், முனாஃப் பட்டேல் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு இடையிலான வாக்குவாதத்தில் இவரும் கலந்து கொண்டதும் ஹர்பஜன் சிங்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றனர். குமார் சங்கக்கார இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் அதுக்கு பிறகு பரிசளிப்பு விழாவை தவிர தெரிவிக்கவில்லை என்றாலும் டரல் நீமன் கடுமையாக சொல்லியிருக்கின்றார். ஹர்பஜன் சிங்கின் நடத்தைகள் தனக்கு மிக மோசமான தன்மையை வெளிப்படுத்துகின்றன. ஒரு தலைவராக அவர் நடந்து கொள்ளவில்லை. அவர் முன்பிருந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் நடந்து கொள்கின்ற விதம் அவருக்கு எவ்வாறு ஒரு ஆடுகளத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் இங்கே சொல்லியிருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. இது ஹர்பஜன் சிங் பக்கம் இருந்து எந்த விதமான வாக்குவாதங்கள் இல்லாவிட்டால் பதிலடிக்க கொடுக்குமோ தெரியவில்லை. ஐபிஎல்லின் முதலாவது சர்ச்சை ஆரம்பித்திருக்கிறது. 2வது சர்ச்சை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் மைதானம். சின்னசுவாமி மைதானத்துக்கு இனி நீங்கள் உங்களது டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்றால் இல்லாவிட்டால் போட்டிக்கு பார்க்க சென்றால் சில வேளைகளில் உள்ளே விடப்படக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்காது என்று சொல்லி நம்பப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தின் பெங்களூர் மாநகர சபையானது இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முகாமைத்துவத்திடம் தங்களுக்கான இலவச டிக்கெட்டுகளை தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தது. 450 டிக்கெட்டுகள் ஒவ்வொரு போட்டிக்கும் வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை மறுத்திருக்கின்றார்கள். இதையடுத்து கொஞ்சம் முருகல் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே தாங்கள் இனி கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளப் போவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் பெங்களூர் மாநகர சபையினர். அது என்ன விதமான கடுமையாக இருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப் போகின்றார்கள் என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய சிக்கல்களை இந்த விவகாரம் ஏற்படுத்தும் போல தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் பங்களாதேஷுக்கு தொடர்ந்து நிறைய டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமீம் இக்பால் எதிர்பார்க்கின்றார். இதனால் தான் தாங்கள் ஆசிய கிண்ணத்தில் காட்டிய அதே விதமான திறமைகளை தொடர்ந்து வருகின்ற காலத்திலும் வெளிப்படுத்த முடியும் என்று தான் நம்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறார் தமீம் இக்பால். மேலும் இவர்கள் 2:50 விளையாடுறது மூலமாக வரும் 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஐபிஎல் போட்டியின் ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்காக நாங்கள் தருவோம்.